அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். இந்த ரெக்கார்டிங்கிறது தனியாக பண்ணிக்குவோம், கிளாஸோட சேர்க்கல. ஒரு சார் ஏதோ பேசணுன்னாரு, நான் என்ன வர கேட்கல. சாரை கொஞ்சம் அனுமதிப்போம், அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கேட்போம். சார் வணக்கம் சார், பேசுங்க சார். சார் மைக் ஆன் பண்ணிக்கோங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே. குரு வாழ்க. மதிப்பிற்குரிய குருஜி அவர்களுக்கும் சுக்கிரன் 5S ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் மற்றும் குழு நண்பர்களுக்கும் அடியேன் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கியோட நம்முடைய பேட்ச், அதாவது சுக்கிரன் 5S பேட்ச் இன்றைக்கியோட முடிவடையுது அப்படிங்கிறத நேற்றைக்கு நம்முடைய குருநாதர் அறிவித்தாங்க. அதோடு மட்டுமில்லை, சில அறிவுரைகளையும் ஆசைகளையும் நேற்றைக்கு அள்ளி கொடுத்தாங்க. ஆயிரக்கணக்கான தலை சிறந்த ஜோதிடர்களை உருவாக்கிய நம் குருஜி நேற்று நமக்கு பல டிப்ஸுகளையும் வருங்காலத்தில் நாமெல்லாம் மிகச்சிறந்த ஜோதிடர்களாக உருவாகுவதும் வாழ்த்தினார்கள். அதோடு மட்டுமில்லை, நம்முடைய குருஜி அவர்களே தொழில்முறை ஜோதிடராக தானே வாய்ப்புகள் உருவாக்கி தருவதாகவும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியது உண்மையிலேயே குருவாக மட்டுமில்லை, நம்முடைய ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துகிறார்கள். ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் சிறிது கூட சலனப்படவோ கோபப்படவோ செய்யாமல் சிறு குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பதை போல பல முறை எடுத்து கூறியும், மற்ற குரூப்பில் எப்படி பண்ணாங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் எப்படியோ இந்த 5S பேட்சில் குருநாதர் தனி ஒரு கவனம் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த 5S பேட்சில் தான் இப்போ ஒரு புது போர்டு உருவாக்கி நமக்கு ஒவ்வொன்றும் அந்த போர்டில் ஒரு டிப்ஸையும் அவர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நமக்கு இந்த இதை உருவாக்கி கொடுத்தாங்க. ஒவ்வொரு இந்த 5S பேட்ச்லேயும் சொல்லுவாங்க குருநாதர், இது வரைக்கும் நான் எந்த பேட்ச்லேயும் கொடுக்காத பாடங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஒரு குரு நமக்கு அமைகிறது. ஆகையினால இன்றைக்கியோட வகுப்பு முடியுதுங்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லணும்னு இன்றைக்கு ஆசைப்பட்டேன். அதில் யார் யாரை எங்கே பாராட்டணுங்கிறதுல ஔவையார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்பாடி, வாசமனையாளை பஞ்சனையில், மைந்தர்தமை நெஞ்சில், வினையாளை வேலையின் முடிவில். இதுக்கு என்ன மீனிங்னா, நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே துதித்தல் அப்படின்னா நண்பர்களை அவர் இல்லாத இடத்துல புகழணும். ஆசானி அப்படின்னா நம்மளுடைய குருநாதர். குருநாதர் புகழ்ச்சிக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால் நேரில் எப்போ பார்த்தாலும் நேர்லையும் பாராட்டலாம், அவர் இல்லாத இடத்துலையும் பாராட்டலாம். ஒய்ஃபை வீட்டில் ஒய்ஃபை பாராட்டணும்னா பெட்ரூமில் மட்டும்தான் பாராட்டணும். குழந்தைகளை பாராட்டணும்னா எங்கே பாராட்டணும்னா நம்முடைய நெஞ்சிலே தான் பாராட்டணும். வேலைக்கு வந்தக்கூடியவங்களை வேலை முடிஞ்ச பிறகு பாராட்டணும். இதில் எல்லாம் விதிவிலக்கு ஔவையார் கொடுத்துருக்கக்கூடியது. ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே, குருநாதரை எல்லா இடத்துலையும், அவரை இருந்தாலும் இல்லாத இடத்துலையும் பாராட்டணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பணியான நம்மளுடைய குரு நண்பர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது. ஆகையினால இந்த வகுப்பு இன்றைக்கோட முடிவடைகிறதுனால இது ஒரு வார்த்தை பல நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் நம்மளுடைய குருஜி அவர்கள் பல்லாண்டு காலம் நெடுவழி வாழ்ந்து மேலும் பல ஜோதிடர்களை உருவாக்கி ஜோதிட துறையில் ஒரு மைல்கல்லா நம்முடைய சுக்கிரன் ஜோதிட பயிற்சி மையம் வரணும் அப்படின்னு கூறி, நாங்கள்லாம் குருஜி உங்களை உயிருள்ளவரை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நம்மளுடைய குழு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க குருஜி, வளர்கிற சுக்கிரன் ஜோதிட பயிற்சி மையம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. வேற யாரும் பேசுறேன்னா கேமரா ஆன் பண்ணி கூட பேசிக்கலாம். ஐயா ஒரு நிமிஷம். ஆனா வணக்கம், நான் முருகானந்தம் நாராயணமூர்த்தினா. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆனா நம்ம காலையில பேசுனது கொஞ்சம் அப்படி நம்ம மக்கள் எல்லாரும் சொல்லிடலாமா? நான் குருநாதர் இல்லாம சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சரி, நம்மளுடைய குருநாதருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு நம்ம 5S பேட்ச் மட்டும் ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு காலையில முருகானந்தம் சாரும் நானும் பேசிக்கிட்டோம். ஏன்னா எல்லா காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது தான் போட்டோ எடுத்து ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க. பட் குறைய நாள் படித்தாலும் கூட நம்மளுடைய குருநாதர் நம்ம கிட்ட மனசுல நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றிருக்காரு. ஆகையினால மற்ற பேட்சில் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய 5S பேட்சுக்காரங்க குருநாதரை ஒரு நாளை அவருடைய
அலுவலகத்திலே சென்று நேரில் பாராட்டணும்னு இந்த 5 இயர்ஸ் பேட்சில் உள்ள நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்பு கொள்ள என்னையும் முருகானந்தம் சாரையும் தயவு செய்து தொடர்பு கொண்டு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி நம்ம குருநாதர் சிறிய விழாவா அதான் அது ஒரு சிறிய ஒரு பாராட்டு விழா மாதிரி குருநாதரை நம்ம அலுவலகத்தில் சென்று எல்லாரும் முடிஞ்சவங்க தயவு செய்து என்னையும் முருகானந்த சாரையும் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி நம்ம 5 இயர்ஸ் பேட்சில் உள்ளவங்க ஒரு குருநாதரை ஒரு பாராட்டு விழா ஒரு நாளைக்கு பண்ணணும்னு நாங்கள் காலையில் பேசிக்கிட்டோம். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, அனைவருக்கும் ஒரு சார் பேசினாரு. என்ன பேச போறாருன்னு தெரியல. சாயந்தரம் அவராக ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொன்னார் இது மாதிரி தான் பேசணும்னு. வெகு விரைவில் நாமளே ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் தனியாக செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்திட்டு நிறைய இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்வோம், நிச்சயமாக செய்வோம். வேற யாரும் பேசணுமா? வேற யாரும் பேச வேண்டியிருக்கா? முருகானந்தம் சார் 2 வார்த்தை பேசுங்க. ஐயாவை பாராட்டுற அளவுக்குலாம் உங்களுக்கு வயசு இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன், ஐயா மாதிரி ஒரு பாடம் நடத்துறதோ எந்த ஒரு சங்கடமும் இல்லாம நம்ம மக்களுக்கு வாரி வழங்குறாரு, வாரி வழங்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை செல்வங்கள் கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜோதிட கலையை கற்றுக் கொடுக்கற யாருமே எந்த இன்ஸ்டியூட்டுமே கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா நம்மளுக்கு ஐயா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, புரியாதவங்களுக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து, மறுபடியும் சொல்லி கொடுத்து, நம்ம போன்ல கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில்களை சொல்றாரு. ஐயாவை வணங்கி நாங்க சொன்னது மட்டும் ஐயா எங்களுக்கு ஏத்துக்கணும். நாங்க கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான இது எங்களுக்கு பண்ணித்தரோம்னு எல்லாரும் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறோம். ஓகே சார், ஓகே சார். வேற யாரும் பேசணுமா? செஷன் போயிடலாமா? நன்றி சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. பேசுங்க பேசுங்க. சார் விஜயலட்சுமி பேசலாமா? சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்களை கான்டாக்ட் பண்ணேன் சார். கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அப்ராட்ல இருந்தேன். கொரோனா பீரியட் அப்படின்றதுனால எனக்கு அங்க இன்டர்நெட் ப்ராப்ளமும் இருந்தது. அதனால என்னால கண்டினியூ பண்ண முடியல, ஜாயின்டே பண்ண முடியல ஃபர்ஸ்ட். சரிங்க. அதுக்கப்புறம் நான் 5 இயர்ஸா எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். உங்களோடது நிறைய பேரோடது. ஃபர்ஸ்ட் நான் உங்களை சூஸ் பண்ணதே அந்த ரீசன் தான் சார். ஏன்னா 5 இயர்ஸா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஜோதிடம் ரிலேட்டடா. ஆனா நீங்க கொடுத்த அந்த யூடியூப்ல கொடுத்த அளவுக்கு எனக்கு மீதி பேருக்கு அந்த அளவு புரியல. ஃபர்ஸ்ட் சரி நீங்க நல்லா நடத்துவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் எனக்கு. ஆனா உங்களை பத்தியும் ஃபுல்லா தெரியாது. அந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்ததோட சரி ஒரு நம்பிக்கையோட தான் உள்ள வந்தேன். நான் ஆக்சுவலா ப்ரொஃபசர். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க எவ்வளவு நல்ல ஒரு ப்ரொஃபஸரா நீங்க இருந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில இருந்துட்டு வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீச் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நல்ல கிளியரா பண்ணீங்க சார். நீங்க 10% தான் யூடியூப்ல நீங்க கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இங்க மோர் தென் 100% உங்களோட பிரசன்டேஷன் அவ்வளவு ஒரு நீட்டா அவ்வளவு நல்லா இருக்கு சார். நல்லா புரியுது எனக்கே. ஃபர்ஸ்ட் நமக்கு புரியுமா அந்த ஃபீல்டு நம்ம போறோமே அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். இப்போ நல்லாவே எனக்கு நல்லா புரியுற அளவுக்கு நீங்க எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை சார், யாரு புதுசா என்ட்ரி ஆனாலும் உங்கள்கிட்ட படிச்சாங்கன்னா கண்டிப்பா நல்லா புரிஞ்சுப்பாங்க. அந்த ஜோதிட ஃபீல்டு நல்லா புரியும். எதுவுமே தெரியாம படிக்காதவங்க வந்தாங்கன்னா கூட நல்லா புரியும். அந்த அளவுக்கு நீங்க கிளியரா சொல்லி கொடுத்தீங்க சார். நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நீங்க எனக்கு குருவா கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி மேடம். ஐயா வணக்கம். ஐயா ரமேஷ் பேசுறேன். சார் வணக்கம் சார். ஐயா நான் விழுப்புரம் ஐயா. நான் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டர் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் நம்மளும் ஜோதிடம் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்துல நான் இங்க விழுப்புரத்துல ஒருத்தர்கிட்ட நான் போய் கத்துக்கிட்டேன் ஐயா. நான் சும்மா அடிப்படை மட்டும் தான் ஐயா கத்துக்கிட்டேன். அவர் எப்படி குழப்பி விட்டாரு. சரி நம்ம வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம யூடியூப் அப்படியே ஒண்ணு பார்த்துன்னு வரும்போது ஐயாவோட யூடியூப்பை பார்த்தோம். சரி ஐயா நல்லா சொல்றாரு, எல்லா விளக்கத்தையும் சொல்றாரு சொல்லிட்டு நம்மகிட்ட நடனா ஜாயின் பண்ண. அப்போ கூட நீங்க அடிப்படையில சேருன்னு சொன்னீங்க. அப்புறம் எனக்கு தெரியும் ஐயானோடனே நீங்க என்ன பண்ணுங்க, சரி நீங்க உச்சநிலையில கூட சேர்ந்துக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு ஆசான் எப்படின்னா ஒரு ஜோதிடத்துல எப்பவுமே இளைமறை காரணமாக தான் ஐயா எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. நான் எனக்கே கூட பிறந்தவரெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தா கூட அவங்க எல்லாம் என்னடான்னா ஜோதிடத்தை முழுமே எந்த இடத்துலயுமே யாரா இருந்தாலும்
ஏன்னா இப்ப நான் உங்களோட மாணவனா அதை சொல்றேன். ஏன்னா யாரும் அது மாதிரி உண்மையை யாருமே சொல்ல மாட்டாங்க ஐயா. தொழில் ரீதியா உடிஞ்சதான் ஐயா. நேற்று கூட சொன்னீங்க எங்களுக்கு வந்து நடானா எந்த விதத்துலயும் நீங்க வந்து இது உதவி செய்யறதுல பக்கபலமா இருக்கிறீங்க. அப்போ ஒரு ஜோதிடத்தை நான் எனக்கே தெரியாது. ஆனா நான் வந்து நம்ம இதுல கத்துன்னு எனக்கு முக்காவாசி தெரியாது தந்து ஐயா. அப்புறமேட்டா எல்லாத்தையும் தசாபுத்தி எல்லாம் சொல்லி ஊதிங்க. எல்லாம் கிளியரா கத்துட்டு நம்மகிட்ட சாஃப்ட்வேர் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். எல்லாம் ஏட்டு இப்ப என்னாலே ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ற அளவுக்கு என்ன ஒரு ஆளா மாத்தி விட்டீங்க ஐயா. இப்போ எங்களை மாதிரி எத்தனை பேருக்கு நீங்க வந்து வாழ்வு கொடுத்துருப்பீங்க. வாழ்வு தூக்கி எங்களை எல்லாரையும் ஒரு கை தூக்கி எங்களை மேல தூக்கி, ஏன்னா எல்லா இடத்துலயும் படிச்சா முடிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. நீங்க அப்படி கிடையாது ஐயா. முடிச்சாலும் அடுத்த அவனுக்கு வந்து என்னடானா தொழில் முறையா தூக்கி அவனை எடுத்துமோ ஒரு இடத்துல சேர்க்கணும் போன வரன்றதுல ஒரு பெரிய குருவா நீங்க இருக்கிறீங்க ஐயா. எங்களுடைய குரு, எங்களுடைய எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நாங்க எல்லாம் கடமைப்பட்டவங்க ஐயா உங்ககிட்ட. நன்றி ஐயா. நன்றி நன்றி, வணக்கம் சார். சரவணன் சார். சார் சொல்லுங்க சார். சார் நான் ஒரு எப்படி இதை ஆரம்பிச்சேன்னா, ஒரு சின்ன புக்கு நாலேஜோட தான். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் நான் புக்கு படிச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா இவ்வளவு ஸ்ட்ரக்சரா தெரியாது. நானும் எந்த கிளாஸ் போறதுன்னு நானும் ஒவ்வொரு கிளாஸோட சாம்பிள் வீடியோஸ் எடுத்து பார்த்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months to 1 year பார்த்து ஆராய்ஞ்சி எந்த கிளாஸ்க்கு போறதுன்னு சொல்லி பார்த்து கடைசியா எந்த கிளாஸ்க்குமே போகல. ஆனா லக்கிலி கடைசியா உங்களோட வீடியோ பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகி சரி உங்ககிட்ட கால் பண்ணி சேர்ந்தேன் சார். ஆனா தி பெஸ்ட் டிசிஷன் லைஃப்ல எடுத்திருக்கேன்னா அதை உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுதான் சார். கரெக்டா ஒரே கிளாஸ், வேற எந்த கிளாஸ்க்கும் போகல, நேரம் அவங்க தான் சேர்ந்தேன். ஆனா கடவுள் வந்து எங்க நான் சேரணுமோ கரெக்டா கொண்டு வந்து எனக்கு உங்க கைப்பிடிச்சு சேர்த்து விட்டாரு. அதாவது சிறப்பு, அருமை இதெல்லாம் வந்து சின்ன வேர்ட் சார். உங்க கிளாஸை பொறுத்த வரையும், உங்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பு ரொம்ப சின்ன வேர்டு. அதெல்லாம் நீங்க மிகப்பெரிய குரு. உங்ககிட்ட இந்த கிளாஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் பிளஸ் உங்களோட நாலேஜ் ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ அருமையா. நான் சேர்ந்தது எங்க இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். செப்டம்பர்ல சேர்ந்தேன் சார். கண்டினியூஸா ஒரு 8 மாசமா இருக்கேன். இப்போ யோசிக்கிறேன் அடுத்த வாரத்துல உங்க கிளாஸ் இல்லைன்னும் போது யோசிக்கிறேன் உங்க குரல் கேட்க முடியாது அப்படின்னு. ஆனா வீடியோ தொடர்ந்து பார்ப்பேன். ஆனா நான் சேர்ந்தும் போது எப்படி இருந்தேன், இப்ப நான் 0ல இருந்தேன். இப்ப டக்குன்னு என்னால இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே என்னால ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துட்டு உடனே என்னால பலன் சொல்ல முடியும். என்னால இப்போ நான் ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்க முடியும்ன்ற ஒரு கான்பிடண்டா சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு என்னை உருவாக்கி விட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அண்ணா சொன்னாங்க இந்த மாதிரி உயிருள்ளவரை மறக்க முடியாதுன்னு. அது உண்மை. நேத்து கூட என் நண்பன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவனை சேர்த்து விட்டுருக்கேன் அவனை பேசிக் கிளாஸ்ல. இதுதான் சார் உண்மை. ஆனா உங்களை மாதிரி வெளிப்படையாகவும் இவ்வளவு திருத்தமாவும் சொல்லிக் கொடுக்க வேற யாருமே இல்லை. ரொம்ப 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 நன்றி சார். வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. நன்றி நன்றி சரவணன் சார். அன்பரசன் சார் வணக்கம் சார். சார் நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க அன்பரசன். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி வேறு மையங்களெல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் வந்து யூடியூப்ல ஐயாவோட இதை பார்த்துட்டு என்னோட மகனோட ஜாதகத்தை பார்த்தேன். ஐயா பலன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப துல்லியமா இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு பலன் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு. நீங்க எங்களுடைய இதுல வந்து நீங்க இணைஞ்சு பாருங்க உங்க போக தெரியும் அப்படின்னாங்க. இப்போ நான் இது ஒரு 3வது முறையா அது ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் பலன் வந்து வேற எந்த மையங்கள்லையும் வந்து இந்த அளவுக்கு துல்லியமா கொடுக்க முடியறதில்ல, எடுக்க முடியறதில்ல. நம்ம எவ்வளவு வருஷம் படிச்சாலும் பலன் வர்றதில்லை. பட் இந்த சுக்கிரன் ஜோதிட மையத்துல தான் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பா வந்து ஐயா வந்து தெளிவா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஜோதிடத்துடைய நுணுக்கங்களை வந்து மனசுல வந்து பதிய வைக்கிறது. எல்லா சண்டே கிளாஸஸும் அட்டன் பண்ணி அஸ்ட்ரோ ரிசர்ச் ஃபுல்லா நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல நிலைக்கு வரலாம். அதுக்கு எல்லாம் 100% இன்வால்வ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரும் இது செய்ய முடியாது. கட்டணம் ரொம்ப மிக குறைவான கட்டணம். இதுக்கெல்லாம் ஐயாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி. என்னை போல நிறைய பேர் இதில் பயன்படுறதுக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கிறதுக்கு நான் நீடூடி வாழ்ந்து நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்னோட முறையை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பரசன் சார் ரொம்ப நன்றி, வணக்கம் சார். வணக்கங்க சார். தெய்வநாயகம் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். நான் வந்து ஜாதகம் படிக்கணும்னு சொல்லிட்டு வர்றது என்னோட பையனோட இன்ஸ்டன்ட் வச்சு நான் உள்ள வந்தேங்க சார். என் பையனோட ஜாதகத்துல என்ன இருக்குதுன்னு பாக்குறக்கு. ஆனா பேஸ்புக்ல பாத்துட்டு நான் உமையராஜ் அப்படிங்கிற ஒரு சாருகிட்ட தான் படிச்சேங்க. ஆனா அடிப்படை அங்க படிச்சு என்ன வந்து பலன் எடுக்கவோ எதுவுமே என்னால முடியலைங்க. நான் யூடியூப்ல வந்து உங்களோட வீடியோவை பார்த்துதாங்க சார் என்னால வந்து பலன் எடுக்க முடியும். நம்மளுக்கு புரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் தான் உங்க கிளாஸ்ல சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தா என்னால ப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டும் இன்னைக்கு உங்க வீடியோ பார்த்துதாங்க சார். உங்களோட கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து
பலன் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேங்க சார். ஆனா எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த ஆசானா நீங்க வந்து கிடைச்சிருக்கிறது வந்து உண்மையிலுமே கடவுளுக்கு நன்றிங்க சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்கள மாதிரி ஒரு ஆசான் எல்லாருக்கும் கிடைக்கிறா அப்படின்னா எல்லாருமே வந்து அஸ்ட்ராலஜரா கண்டிப்பா ஆயிருவாங்க சார். நன்றி மேடம். வணக்கம் சார், நான் காஞ்சனாங்க. வணக்கம்மா. எனக்கு இந்த ஜாதகம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. உங்க யூடியூப்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளாக் போர்டு வச்சு அது பக்கத்துல நின்னு பார்த்ததுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுங்க சார். இந்த மாதிரி யாரும் சொல்லி தரல. எல்லாரும் வந்து உட்காந்துட்டு ஒரு லெக்சர் மாதிரி ஒரு 2 hours பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போர்டுல போட்டு வரைஞ்சு சொன்னது. ஸோ அதுவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ரொம்ப புரிஞ்சுதுங்க சார், நல்லா பேசிக்ல இருந்து புரிஞ்சுது. அண்ட் உங்க வாய்ஸ், நீங்க கொடுக்குற ப்ரெசன்டேஷன், உங்க வாய்ஸே எங்களை வந்து கட்டுப்படுத்திடுங்க சார். அந்த ஒரு 2 hours எங்க ஃபோக்கஸ் வந்து அந்த ஒரு பீக் 45 minutes வரைக்கும் போகாது. ஸோ ஒரு டீச்சிங் அப்படின்னா ஒரு மாஸ்டருக்கு நீங்க தாங்க சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் உங்ககிட்ட ஒரு 2-3 தடவை படிச்சிட்டேங்க சார். அடுத்த தடவை ஒரு சில காரணங்களால வரலாம். ஆனா அதுக்கு அடுத்தும் நான் வருவேங்க சார். நம்ம ரவீந்திரன் சார் மாதிரி முடிஞ்ச அளவு நான் டைம் இல்லைனாலும், டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நேற்று தான் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க நம்ம டச்ல இருக்கணும்னு, முடிஞ்ச அளவு நான் பண்ணுவேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நீங்க நல்லா இருக்கணுங்க சார். ஓகே மேடம். காஞ்சனா மேடம் நன்றி. சரிங்க, கிளாஸ் போயிடுவோமா? சரி, ஒரு நிமிஷம்.